வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 26 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஆகஸ்ட் 15 கிராம சபையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் உருவான கிராம வளர்ச்சி குழு. ஆகஸ்ட் 6 2025 அன்று மாலை 6 மணிக்கு வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் அவர்களது இல்லத்திற்கு கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் வருகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் 12 கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். அதில் தொண்டமான் தோப்பு கிராமத்தை சார்ந்த இயற்கை விவசாயி திரு தங்கராசு மக்களை ஒருங்கிணைத்து மதுபான கடையை அகற்றியது பற்றி அவர் கூறிய அனுபவம் மிகவும் சுவாரஸ்யம். அந்த கூடுதலில் 100 துறைகள் குறித்தும் 9 களங்கள் குறித்தும் விவரிக்கப்பட்டது. அதில் உற்சாகமடைந்த திரு தங்கராசு அவர்கள் மறுநாள் ஆகஸ்ட் 7 மாலை தமது கிராமத்தில் சுமார் 20 பேர்களை ஒருங்கிணைத்தார். அதில் மக்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் வருகின்ற ஆகஸ்ட் 15 நடைபெறவிருக்கும் கிராம சபை கூட்டத்தில் தமது கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு எங்கள் கடமையை ஆற்றுவோம் என்று உறுதியேற்றனர். நல்லூர் வட்டத்தின் திரு பாலு ஐயா அவர்களின் கலந்துரையாடலுக்கு பிறகு, இதுவரைக்கும் எங்கள் ஊரில் இது மாதிரி மீட்டிங் நடந்ததில்லை. அது எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறது மாதிரி யாருமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க வேலை உண்டு சொல்லி உண்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அந்த மீட்டிங் செய்கிறது எங்களுக்கு ஒரு உற்சாகம் தான். எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமைக்காக விழிப்புணர்வோட பேசுகிறது வந்திருக்காங்க. சரி, நான் இன்னும் ஒரு 100 பேருக்கு நான் அதை சொல்லி 200 பேருக்கு சொல்லி ரொம்ப ஒரு இதாக கொண்டு வர மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். நிறைய பேரை எல்லாருந்தையும் சொல்லி ஒரு வெளிப்படுத்தி இது மாதிரிலாம் ஒரு நல்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லார்ட்டையும் சொல்லணும், இன்னமே சொல்லி நிறைய பேரை கொண்டு வரணும் அடுத்த மீட்டிங்க்கு. என் பேர் துளசி, எனக்கு கம்மாரந்தம் ஊராட்சி. எப்படி சொல்கிறது, ஆகஸ்ட் 15க்கான முன்னோட்டமாக போயிட்டுருக்கு. ஓகே, நல்ல விஷயந்தான். இதை கண்டினியூவாக செய்யுங்க. அதேமாரி மக்கள் அனைவருக்கும் எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு அரசியல் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அரசியல் இருக்குது. அதனால் சின்ன சின்ன அரசியலையும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அரசியல் புரிஞ்சுக்கங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க, எதனால செய்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அரசியலையும் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஓட்டு போட்டதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளோட வரி பணம், நம்ம கொடுக்குற பணத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை முறையாக செலவு பண்ணுறாங்களா? எங்கள் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக கிராம உள்ளாட்சியில் எங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருப்பதை இப்போதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அப்பாவித்தனமாக அவர்கள் கூறியது கிராமங்களின் இன்றைய நிலையை படம் பிடித்து காட்டியதாக இருந்தது என்று தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவசண்முகம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருச்சியில் இல்லம் தேடி உள்ளம் நாடி. திருச்சியில் ஒரு நாள் சுற்றுப்பயணம். ஆகஸ்ட் 7 2025 வியாழக்கிழமை. நல்லூர் வட்டம் பாலு ஐயா மற்றும் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் கேசவப்பிரியன் ஆகியோர் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திருச்சியில் உள்ள கே ராமகிருஷ்ணா கல்லூரி லட்சிய பேராசிரியர் காமராசர் அவர்களை சந்தித்தனர். அப்போது கல்லூரியில் நடைபெற்று வரும் விவேகானந்தா கிளப்பில் கலாம் ஜோதி ஒரு நாள் நிகழ்வினை நடத்த விவேகானந்தா கிளப் பொறுப்பாளர் பேராசிரியர் பரிதா பேகம் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் சுதா சுரேஷ் மற்றும் அந்நிறுவனத்தின் பணியாற்றும் யுவராணி அவர்களை அவர்களது நிறுவனத்தில் சந்தித்தனர். தொழில் முனைவோர் துறையின் மாநில பொறுப்பாளர் ஹெப்சி அவர்களும் அங்கு வருகை தந்தார். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதற்காகவே தாம் இந்த தரணியாளும் பெண்கள் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி சுதா சுரேஷ் வருவதாக தெரிவித்தார். தாய் நேசம் அறக்கட்டளையின் தரணி ஆளும் பெண்கள் நிறுவனத்தில் இயற்கை முறையில் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை தயாரித்து வருவதோடு அதை டிஜிட்டலில் சந்தைப்படுத்துவதையும் செய்து வருவதாகவும், அங்கு பொறுப்பாளராக பணியாற்றி வரும் யுவராணி அந்த நிறுவனத்தில் தினசரி 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி நிகழ்வை நடத்தி வருவதாக சுதா சுரேஷ் மேலும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சென்ற இல்லம் திருச்சி பொன்மலை பகுதியுள்ள ஹெப்சி அவர்களின் இல்லம். அங்கு திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் அவர்களும் வந்து இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. எப்சி அவர்களின் இல்லத்தின் அருகிலுள்ள செம்மை இல்லம் துறை திருமதி சந்தானலட்சுமி அவர்களும் இணைந்து கொள்ள அங்கு மதிய விருந்தே பிரதானமானதாக 7ஆம் சுவையுடன்
நல்ல உபசரிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது என்று கேசவப்பிரியன் தெரிவித்தார். இன்றும் தொடரும் மாணிக்க மாணவர்கள் தரிசனம். சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் அரசனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை 45 மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் 8 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். இக்கலந்துரையாடலை பிரணீத் ஆகாஷ் வழிநடத்த திருமதி சாந்தகுமாரி, அரசனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மகிஷா, அரிமா சங்க பொருளாளர் செந்தில்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து காலை 10:15 மணியளவில் சிவகங்கை ஒன்றியம் இலுப்பைக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 35 மாணவர்களுடனான கலந்துரையாடலில் 8 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். இக்கலந்துரையாடலில் கூடுதலாக இலுப்பைக்குடி ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர் மாசிலாமணி அவர்கள் கலந்து கொண்டார். இன்று 2வது நாளாக சிவகங்கை மாவட்டத்தில் 16 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். குடும்பமாக உணர வைக்கும் இல்லம் தேடி உள்ளம் நாடி. சென்னையிலிருந்து திருச்சிக்கு குடும்பத்துடன் சென்ற கல்விக்கோயில் துறை மாநில பொறுப்பாளர் ஆசிரியர் யோகேஸ்வரி, நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நபில சுப்பிரமணியம் அவர்கள் இல்லத்திற்கு சென்று சந்தித்ததாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் தெரிவித்தார். திரு நபில சுப்பிரமணியம் அவர்கள் இல்லத்தினை தொடர்ந்து திருமதி யோகேஸ்வரி தமது கணவர் குழந்தையுடன் லட்சிய பேராசிரியர் திரு காமராஜ் அவர்கள் இல்லத்திற்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்ருட்டி எல்லியன்புரம் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் 3 மணி நேர அதிரடி சேவை. ஓடி விளையாடு அமைப்பு செயல்பாடுகளில் ஒரு அம்சமாக ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 10 மணி வரை எல்லியன்புரம் ஆதி திராவிடர் நலப்பள்ளியின் சுற்றுப்புறத்தில் உள்ள புதர்கள், செடிகள், கழிவுகள் ஆகியவற்றை சுமார் 20 நபர்கள் ஒருங்கிணைந்து அகற்றி தூய்மைப்படுத்தும் வகையில் 3 மணி நேர அதிரடி சேவை நடைபெறவிருப்பதாக ஓடி விளையாடு அமைப்பின் நிறுவனரும் நல்லூர் வட்டத்தின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளருமான திரு செந்தமிழன் அன்பு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் எல்லன்புரம் அரசு ஆதி திராவிட நல தொடக்கப் பள்ளியில் ஒரு அதிரடி சேவை செய்யலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜதுரைன்னு சொல்லிட்டு எல்லன்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுலர் வசிக்கிறாரு. அவர் தான் அதுக்கு முழுசாக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் தான் களத்திலிருந்து எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம அவர்களுக்கு சின்ன சின்ன வழிகாட்டுதல் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். என்ன திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அரசு ஆதரவு நல தொடக்க பள்ளி. அந்த பள்ளியோட உட்புறத்தில் நிறைய செடிகள், புதர்கள், அது மட்டும் இல்லாமல் சிதலமடைஞ்ச கழிப்பறை கட்டடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அகற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதே கட்டமைப்புக்குள்ளே ஒரு கழிப்பறை ஒன்று இருக்குது. ஆனால் அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது மூலிமா அதை மறுபடியும் பயன்பாட்டு கொண்டு வரலாம். அதனால் அதை திட்டமிட்டிருக்கிறோம். கூடுமான வரைக்கும் அந்த சிதலங்களெல்லாம் சரி செய்து மீண்டும் அதுக்கு புத்துணர்வு கொடுக்கும் விதமாக வண்ணப்பூச்செடிகளான்னு திட்டமிட்டிருக்கிறோம். ஆர்வமுள்ள எவரும் இந்த உன்னத தூய்மை பணியில் இணையலாம் என்று இந்த செயல் திட்டத்திற்கு பொறுப்பேற்றுள்ள திரு ராஜதுரை தெரிவித்தார். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 9012150835 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்தியின் தாக்கம் அரசின் கவனத்திற்கு. விழிப்புள்ள குடிமகனின் பொறுப்பு. நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்தன், எங்கு சென்றாலும் அரசு மற்றும் மக்களின் செயல்பாடுகளில் குறைகள் காணப்பட்டால் அதனை அரசு மக்களின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் செயல் நம்பிக்கை செய்தியில் வெளியாகி வருகிறது. திரு கோவர்தன் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் தமது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் அருவருப்பாக காட்சியளிக்கும் குப்பையை படமெடுத்து மக்களுக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி ஆணையருக்கும் மெயில் அனுப்பியிருப்பதாக திரு கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சனிக்கிழமை விழிப்புணர்வு கள வார கூடுதல். வாரந்தோறும் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு கள வார கூடுதல் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இணைய வழியாக நடைபெறவிருப்பதாக துபாயிலிருந்து அக்களத்தின் பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். விழிப்புணர்வு களத்தில் அனைவருக்கும் உணவு, சுகாதாரம் மற்றும் முதலுதவி, சாலை பாதுகாப்பு, இரத்த தானம், கண்தானம், தேகதானம், போதை மறுவாழ்வு, 3 மணி நேர அதிரடி சேவை, தாய்மொழி உலக மொழிகள், அறிவின் அருவி, ஊடகம்,
நிதி மேலாண்மை ஆகிய 11 துறைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.